எல்லாம் நம்முடைய வேதத்தை இந்த காலையில் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புவோம். ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு வைத்திருக்கும் சத்திய வசனங்களை நம்முடைய வாழ்வுக்கு நேராய் பெற்றுக்கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Hebrew chapter 12 verse 2. எபிரேயர் 12:2. இந்த வசனத்திலிருந்து பல முறை நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தெய்வ செய்தி இன்னொரு கோணத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற தேவ சத்தியத்தை இந்த காலையில் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இணைந்து வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்শ্বத்தில் வீற்றிருக்கிறார். மறுபடியும் எல்லாரும் வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்শ্বத்தில் வீற்றிருக்கிறார். அந்த 2ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை மையமாய் வைத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பாருங்கள், சந்தோஷத்தை முன் இட்டு. ஆண்டவர் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்வு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்கிறார். அதுதான் போன வாரத்தில் தேவ நோக்கத்தை அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம். தேவ நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் போது அது நம்முடைய வாழ்வின் சந்தோஷத்துக்காக தான் தேவன் அந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் ஆசிரியர் எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? கிறிஸ்து இயேசு இந்த சிலுவையின் பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தபோது, மனுக்குலத்தின் பாவத்தை அவர் சுமக்க வேண்டியதாக இருந்தபோது, அந்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய சரீரம் பிக்கப்பட வேண்டும். அவர் மிகப்பெரிய வியாகுலத்துக்குள், வேதனைக்குள், மிகப்பெரிய அகோர பாடுக்குள் அவர் கடந்து செல்ல வேண்டும். இந்த அகோர பாடுகளுக்குள் அவர் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் அவர் வெறும் தன்னுடைய பாடுகளை மாத்திரம் எண்ணி பார்க்காமல் பிதாவாகிய தேவன் அவருக்கு முன் வைத்த சந்தோஷத்தை எண்ணி பார்க்கக்கூடியவராக இருந்தார். நல்ல கவனிங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற கடைசி நொடி பொழுது வரைக்கும் நமக்கு போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், தேவைகள், பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பலவிதமான சூழ்நிலைகள் நாம் சந்திக்கும் போது எந்த கண்ணோட்டத்தில் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய போராட்டங்களை எதிர்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து தமக்கு முன் இருந்த போராட்டத்தை, தமக்கு முன் இருந்த பாடை அவர் அனுபவிக்கும் போது அந்த பாடை எப்படி பார்க்கிறார்னா, தமக்கு முன் பிதா வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருளை அவர் எண்ணி பார்க்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுக்கும் போது பிதா அவருக்கு எதை நினைப்பூட்டுகிறார்? உங்களையும் என்னையுமே ஆண்டவர் அவருக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அந்த நினைப்பூட்டலின், அந்த சந்தோஷத்தின் செயலின் விளைவுதான் இன்றைக்கு 2017ஆம் வருஷத்தில் ஏப்ரல் மாதம் இந்த கடைசி நாளில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சபைக்குள் நாம் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய மிகப்பெரிய அந்த தியாகம், அவருடைய சிலுவையின் பாடுகள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்শ্বத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு பிதா கொடுத்திருக்கிற சந்தோஷம் என்ன? நீங்களும் நானுமே பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்த சந்தோஷத்தின் பொருளாக இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் கிறிஸ்து இயேசுவுக்கு பிதா கொடுத்த சந்தோஷமான பொருள். ஆமென். அதை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? நான் அவர் என்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு இருப்பதை நினைத்து தேவன் சந்தோஷப்படுகிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மீட்பு, உங்களுடைய ரட்சிப்பு பிதா கிறிஸ்து இயேசு கொடுத்த ஒரு சந்தோஷமான ஒரு பொருளாய், ஒரு கருவியாய் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற போராட்டங்கள், என்ன விதமான சவால்கள், என்ன விதமான தேவைகளானாலும் நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், ஒரு விசுவாசம் என்ன?
கிறிஸ்து இயேசு நான் கடந்து வருகிற போராட்டங்கள் துன்பங்கள் நடுவில் எனக்கு முன் ஒரு சந்தோஷத்தின் பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமேன். கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் மாற வேண்டும். யாருமே எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்லனா அது உண்மை கிடையாது. உலகத்தான் சொல்லுகிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய சொல்லுகிறான், பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. ஆனால் தேவன் ஒருபோதும் பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்மை போதிக்கிறவர் அல்ல. பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய போதனை என்ன? உபத்திரவங்கள், போராட்டங்கள், தேவைகள், வாழ்வின் சவால்கள் நம்முடைய வாழ்வுக்கு நேராக வரும்போது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கும் விசுவாசமான வாழ்க்கையில் வெறும் என்னுடைய போராட்டத்தையும் பிரச்சனையும் மாத்திரம் பார்க்கக்கூடியவனாய் நான் இருப்பேன் என்று சொன்னால், அந்த பிரச்சனையும் அந்த போராட்டமும் அந்த நெருக்கமும் என்னை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒன்றாய் இருக்கும். நல்ல கவனிங்கள். அப்ப என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டங்கள் இவைகள் என்னை மூழ்கடிக்க முடியாதபடிக்கு அதில் நான் மீண்டு வருவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா வைத்திருந்த வழி என்ன? நான் நம்புகிறேன் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பாட அனுபவித்திருக்கவே முடியாது. சிலுவையின் பாடை காட்டிலும், சிலுவையின் கொடுமையை காட்டிலும் வேற ஒரு கொடுமை நம்முடைய வாழ்க்கையில் இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மை காட்டிலும் மிகவும் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு கொடிய துன்பங்களை அனுபவித்து அவர் கடந்து வந்தபோது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருளுக்காக சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் கிறிஸ்து செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடித்து இன்றைக்கு பிதாவின் வலது பாஷ்யத்தில் வெற்றி உள்ளவராய் அவர் வீற்றிருக்கிறார். அப்படியானால் இந்த காலை வேளையில் என்னுடைய பிரச்சனையில, என்னுடைய போராட்டத்தில் ஆண்டவர் நம்மை வெற்றி உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க போய் கொண்டிருக்கிற சவால், தேவைகள், பிரச்சனைகளில் ஆண்டவர் உங்களை வெற்றி உள்ள ஒரு நபராய் மாற்ற விரும்புகிறார். அந்த வெற்றி எப்படி கொண்டு வர விரும்புகிறார்? அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்த ஜெயத்தை, அந்த மேற்கொள்ளும் அந்த செயலை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கொண்டு வர விரும்புகிறார்னா, நம்ம முன்னாடி என்ன காட்ட விரும்புகிறார்? இந்த பிரச்சனையில உனக்காக நான் உன் சந்தோஷத்தின் பொருளை நியமித்திருக்கிறேன். There's a joy set for you. ஆண்டவர் நமக்காக ஒரு சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா என் பிரச்சனையில எனக்கு உற்சாகம் இருக்காது, எனக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்காது, எனக்கு ஒரு விதமான சலிப்பு தான் ஏற்படும். யோசித்து பாருங்கள், தனி ஆளாய் கடல்ல நீங்க மாட்டிக்கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு அங்கே பல நாட்களுக்கு பிறகு உங்கள் கண்ணுக்கு எட்டுகிற தூரத்தில் ஒரு படகு வருகிறது என்று சொன்னால், ஒரு கப்பல் வருகிறது என்று சொன்னால், உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? நமக்கு இருக்கிற பலத்தை வைத்து, இருக்கிற கடைசி பலத்தை வைத்து என்ன பண்ணுவோம்னா, அந்த கப்பலை பார்த்தோன்னா அதில் எப்படியாவது நம்ம சத்தமிட்டு கூப்பிட்டு அந்த கப்பலில் ஏறி போய் அக்கறை சேரணுன்ற உணர்வு நமக்குள் வருகிறது. அதை பார்த்த உடனே நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்துல, வழியே இல்லாத இடத்துல, தப்ப முடியாத ஒரு இடத்துல தப்பி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் கொண்டு வரும்போது, ஒரு பொருளை நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? நமக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. நான் சொல்லுகிறேன், இயேசு அப்படிதான் நம்முடைய வாழ்வின் பிரச்சனையில் தம்மை உங்களுக்கும் எனக்கும் காட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? இந்த காலைவேளை நீங்கள் எதை நம்பணும்? தனித்து விடப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம், தனித்து விடப்பட்ட ஒரு நிலையா இருக்கலாம். அந்த தனித்து விடப்பட்ட நிலையிலும் இயேசு எனக்காக என்னை தப்புவிக்கும்படி அவர் என்னோடு கூட எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவராய் அவர் வருவார். பாருங்க, ஆண்டவர் இயேசு குறித்து ஏசாயா 53:3 சொல்லியிருக்கிறது, அவர் பாடுள்ள என மனிதனாகவும், he was a man of sorrow, துக்கம் நிறைந்தவராகவும் பார் அனுபவிக்கக்கூடியவராய் இருந்தார். இதெல்லாமே ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வந்தது. அதனால் ஆண்டவர் சோகமானவர், துக்கமானவர் சொல்லிட முடியுமா? கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவுமே சோகமுள்ள ஒரு வாழ்க்கையா கிடையாது. எப்பொழுதுமே நாம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் வைத்திருக்க என்பதை கண்டுபிடிக்கும் போது
நம்முடைய வாழ்வை சந்தோஷம் உள்ளதாக்கி கொள்ள முடியும். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தம்னா அமைதியா இருக்கணும், பேசவே கூடாது. அப்படியே வாயை திறந்து பேசினா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட் அப்படியே நீட்டமா சொல்லணும். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய என்ன பரிசுத்தத்தின் ஜீவியத்தை காட்டுகிறது போல. அப்படி பேசுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா முனிவராக தான் இருப்பாங்க. அவங்க பரிசுத்தத்தை காட்டுறவங்களா இருக்க மாட்டாங்க. அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் எனக்கு கொடுத்திருக்கும் வாழ்க்கையில், தேவன் எனக்கு வைத்திருக்கும் ஆயுசு நாட்களில், பிரச்சனையின் நடுவில், போராட்டங்கள் நடுவில், தேவை நடுவில் நான் என் சந்தோஷத்தை இழந்து போய் வாழ வேண்டியதில்லை. என்னை சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு முன்னே ஒரு சந்தோஷத்தின் பொருளை வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அதை விசுவாசித்து அதை சுகந்தரிக்கக்கூடிய ஒரு மனுஷியாய் கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அதை என்னுடைய வாழ்க்கைக்குரியதாய் ஆக்கிக் கொள்ளக்கூடியவனாய் நான் மாற்ற வேண்டும். கிறிஸ்துவை பாருங்கள், கிறிஸ்துவை குறித்து அப்படிதான் சொல்லி இருக்கிறது. தேவன் அவருக்கு முன்பதாக வைத்த அந்த சந்தோஷத்தின் பொருளை எண்ணி சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் அதே ஜீவியத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள் கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு எப்படி அவருடைய பாடு நேரத்தில், அவருடைய உபத்திரவத்தின் நேரத்தில் பிதா அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருளை எண்ணி அவர் காரியங்களை செய்ய தன்னை அர்ப்பணித்தாரோ, ஜெயத்தை எப்படி தன்னுடைய ஆக்கி கொண்டாரோ, அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மகளாய் இருக்கிற நான் என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் அந்த சந்தோஷத்தின் பொருளுக்காக சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் ஜெயத்தை அவர் சுகந்தரித்தாரோ, அதே போல நானும் என்னுடைய துன்பத்தில், என்னுடைய போராட்டத்தில் சகித்து அவமானத்தை எண்ணாமல் நான் என்ன நம்பிக்கையோடு நான் என் பிரச்சனையின் நடுவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்காக தேவன் ஒரு சந்தோஷத்தின் பொருளை வைத்திருக்கிறார். என்னை சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? இந்த காலை வேளையில ஆண்டவர் தான் சொல்லுகிறார். உங்கள் சந்தோஷத்தை இழந்து போகக்கூடிய பல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிரச்சனை நடுவில் உங்களை சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அற்புதத்தை நான் சுகந்தரிக்க விரும்புகிறேன். வாய்களை திறந்து சொல்லுவோமா? இயேசுவே, நீர் எனக்கு வைத்திருக்கும் அந்த அற்புதத்தை என் வாழ்வின் சூழ்நிலையில் இருந்து நான் சுகந்தரித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாருங்க எப்படி அதை நம்முடையதாக்கி கொள்ள முடியும். சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அதுல இயேசுநாதர் சொல்லுகிற சில வார்த்தையை நான் முக்கியப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். நாங்க பாருங்கள், 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசுநாதர் சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் பாருங்க, அவருடைய வேளையில, அவருடைய ஊழியத்துல அவர் செய்த எல்லாவற்றையும் அவருக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருளை எண்ணியே செய்தார். அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை வைத்திருக்கும் நிலையில நான் எதை எண்ணி நான் செயல்படணும்னு சொன்னா, எனக்கு முன்பதாக ஒரு சந்தோஷத்தின் பொருளை, எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையில், என்னுடைய போராட்டத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்பியே நான் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட வேண்டுமானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சொல்லும் போது பாருங்க, என் சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, உலகத்திலிருந்து உண்டாகிற சந்தோஷம் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற எனக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தினால் என் உள்ளம் நிரப்பப்படும், என் வாழ்க்கை நிரப்பப்படும். அதுல நான் நிலைத்திருக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாருங்க, என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, joy is always depends upon your happenings. உங்களுக்கு நடக்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் தான் உங்களுக்கு சந்தோஷம் வருகிறது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பழமொழி எப்படி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எனக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை வைத்து அல்ல என்னுடைய சந்தோஷத்தை நான் நிர்ணயிக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால், என்னுடைய சந்தோஷம்
உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் எனக்குள் வந்து அந்த சந்தோஷம் எனக்குள் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயேசு கொடுக்கும் சந்தோஷத்தினாலே என் வாழ்க்கை நிரப்பப்படுமானால் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நடக்கிற நிகழ்வினால் எனக்கு சந்தோஷம் உண்டாக போகிறது இல்லை. இயேசு எனக்குள் இருக்கிறதினாலே எனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷம் உள்ளதாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம், உதாரணம் சொன்னால் இன்னும் இளைஞர் கொள்ளலாம். நிகழ்வல்ல, தேவனே நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்பதை ஒரு உதாரணத்தை சொன்னால் நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். சிறு பையனாக இருக்கும்போது இந்த பிறந்தநாள் வந்துச்சுன்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப குஷி தான். இப்போ பிறந்தநாள் வந்தால் வயசாகிட்டே போகுதுன்ற மாதிரி ஒரு கவலை வந்துடும். ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது பிறந்தநாள் வருதுன்னா அது அவ்வளோ சந்தோஷம். அதுவும் எஸ்பெஷலி ஸ்கூல் டேஸில் படிக்கிற நாட்களில் நமக்கு பிறந்தநாள்னா ஏன்னா ஸ்கூலுக்கே காட்டிடுவோம் நமக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்ட்டு. ஏன்னா போய் ரெகுலராக யூனிஃபார்ம் போடாமல் அன்றைக்கி ஒரு நாள் கலர் ட்ரெஸ் போட நமக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. நிறைய சாக்லேட் கிடைக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் உண்டாகும். ஏன்னா இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப பந்தாவாக போகிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அன்னைக்கு நம்ம என்ன சேட்டை பண்ணாலும் யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ நம்ம சேட்டை பண்ணாலும் யாருமே ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. எங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து நான் அன்னைக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எங்கள் மிஸ்ஸு கோவமே படலை. எங்கள் மிஸ்ஸு நான் எதை பண்ணாலும் சிரிச்சிட்டே இருந்தாங்க, ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு அதனுடைய ரகசியம் புரியல. அந்த பிறந்த நாள்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் போன உடனே அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அடுத்த நாள் வச்சு வாங்குன்னு வாங்கினாங்க. என்ன நான் கேட்டேன், மேம் நேற்றே அடிச்சிருக்க வேண்டியது தானே, ஏன் இன்னைக்கு அடிக்கிறீங்க? நேற்று உன் பிறந்த நாள், அன்னைக்கு அடித்தா தப்பாக போயிடும் அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஹாப்பனிங்ஸ் ஒரு நாள் நிகழ்வினால் அல்லது நிகழ்ச்சியினால் நமக்கு சந்தோஷம் உண்டாக போகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சந்தோஷம், இயேசு எனக்குள் இருந்து அவர் என்னை சந்தோஷிப்பிக்கிறதினாலே அவருடைய சந்தோஷம் என்னில் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அந்த சந்தோஷத்தை எனக்குள் நிறைவுபடுத்த விரும்புகிற இயேசு எனக்குள் இருப்பதினால தான் சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. வேற எதினாலும் எனக்கு சந்தோஷம் வரப்போறது இல்லை. என்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா? கிடையாது. சில நினைக்கிறாங்க, என்ன புது சாரியா போட்டா சந்தோஷம் வரும், புது கார் வாங்கினா சந்தோஷம், புது பைக் வாங்கினா சந்தோஷம், சிலருக்கு புது செல் வாங்கினா ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் போயிடும். என்ன பயப்படாதீங்க, போயிடும்னா நான் என்ன அர்த்தத்தை சொல்றேன்னா அதெல்லாம் பழசாய் போயிடும். இன்னைக்கு என்ன கடைக்காரன் சொல்லுவான், நான் ஒரு நாள் கடைக்கு போயிருந்தபோது ஒரு கும்பல் வந்தாங்க. வந்து நின்றுட்டு அந்த சேல்ஸ்மேன்ட்ட சொல்றாங்க, யோ இருக்கிறதுலே நியூ டிசைன் எடுத்து போடு, பழசெல்லாம் ஒதுக்கிடு அப்படின்னாங்க. இந்த அம்மாங்களுக்கு அவன் சொல்றது தான் நியூ டிசைனு. இவங்க அவன் பேச்சை நம்பி வாங்கிட்டு வந்து போட்டு வந்து பார்த்தா அடுத்த நாள் அவங்க டிசைனை காட்டிலும் சூப்பர் டிசைன் ஒன்று வந்துருச்சு. அவங்க டிசைனை காட்டிலும் சூப்பர் டிசைன் வந்த உடனே இவங்க டிசைனுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் உலகத்தில் இருந்து வருகிற சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய செயல். நம்ம வச்சிருக்கிறத காட்டில் இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒன்று இருந்தால் அதனால நமக்கு இருந்த சந்தோஷம் போயிடும். உலகத்திலிருந்து வருகிற சந்தோஷம் ஒரு நாள் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் இயேசு கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமா எனக்குள் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஏன் ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணுங்க? என்னுடைய சந்தோஷத்தை உங்களில் நிலைத்திருக்கும்படியும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஜெபம் பண்றார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவருடைய ஜெபத்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு. பிதாவே, நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசுடைய ஜெபத்தை பாருங்கள். பிதாவிடத்தில் ஒரு ஜெபம் செய்கிறார் இயேசுநாதர். நான் நம்புகிறேன் இயேசுநாதருடைய ஜெபத்தை பிதா ஒருபோதும் அசட்டை பண்ணுகிறது. நம்முடைய ஜெபம் கேட்குதோ இல்லையோ, கண்டிப்பா கேட்கும். ஆனா இயேசுநாதருடைய ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும். இயேசுநாதர் எப்படி ஜெபிக்கிறார், என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. அதான் விசேஷம். அவர் சொல்றாரு, நான் உம்மிடத்துல வந்துருவேன் ஆண்டவரே, ஆனா இவர்களுக்கு என்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த உலகத்தினால் வருகிற சந்தோஷம் ஒரு நாளும் நிரந்தரமாய் நிறைவை இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேலை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, நம்முடைய பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, நம்ம கிட்ட இருக்கிற எந்த பொருளுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நல்ல கவனிங்கள், எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று, எதுவுமே நிரந்தரமானதல்ல. நிரந்தரமான ஒன்று இயேசுடைய அன்பு, இயேசுடைய சந்தோஷம் மாத்திரமே நமக்கு நிரந்தரமாக இருக்கும்.
அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மிடத்துல வந்துருவோம்ப்பா, ஆனா இவர்களுக்கு என்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். இது நம்முடைய நிலை. இது மாறவே இந்த நிலை எல்லா மனுஷனுக்கும் வரும். இந்த நிலை வராத மனுஷன் யாரா இருக்கிறாங்களோ கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் இந்த நிலை வரும். ஆனா ஆண்டவர் அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். உலகத்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே முடியாதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கவுன்சிலர்கிட்டையும் போய், எந்த ஆலோசனைக்காரங்கிட்டையும் போய் நீங்க எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஆலோசனை கொடுங்க, அவங்க யாருமே இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. உங்க பிரச்சனையில் உங்களுக்கு சந்தோஷம் வரும்னு சொல்ல முடியுமா? ஆனா இயேசு சொல்றாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு, உலகத்துல நெருக்கம் வரும், உங்களுக்கு புலம்பக்கூடிய நேரங்கள் வரும், அழுகை நேரங்கள் வரும். ஆனாலும் அதான் ரொம்ப முக்கியம், ஆனாலும் உங்கள் துக்கம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். பாருங்க, தொடர்ந்து 22ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். நல்லா கவனிங்கள், ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சந்தோஷத்தில் நீங்க நிலைத்திருக்கணும், அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவா இருக்கணும்ன்றாரு. உங்களுடைய துக்கம், உங்களுடைய பிரச்சனை, உங்க போராட்டத்துல உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நான் கொடுக்கும் சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் இருக்கும், அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனித்து பாருங்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் நான் சந்திக்கிற எந்த துன்பமோ, எந்த போராட்டமோ, எந்த நெருக்கமோ, தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையை விடுத்து எடுத்து போட முடியாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. அது வியாதியா இருக்கட்டும், அது பண நெருக்கடியா இருக்கட்டும், அது எந்த விதமான துன்பமா இருக்கட்டும், உறவின் அடிப்படையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சலசலப்பா இருக்கட்டும், எதுவானாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் முன்னிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? எடுத்து போட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை எந்த சக்தியும் எந்த சூழ்நிலையும் உங்க வாழ்வை விட்டு எடுத்து போடவே முடியாது. இதை நம்பணும் நீங்க. இந்த காலை வேளையில இந்த நம்பிக்கை வரலனா, உங்க பிரச்சனையில உங்களுக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருளை எண்ணி பார்க்காமல் விசுவாசிக்காதவர்களாய் நாம் போய்விடுவோம். ஆண்டவர் சொல்றார், என் சந்தோஷம் உங்க இருதயத்தில் இருக்கணும், நான் கொடுக்குற சந்தோஷம் உங்க இருதயத்தில் இருக்கும், அது நிறைவா இருக்கும், அதுல நீ நிலைத்திருப்ப. அந்த சந்தோஷத்தை ஒருவன் உன்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஏன் இந்த வார்த்தையை, சந்தோஷம் என்னும் வார்த்தையை ஏன் இந்த 3 இடத்திலும் ஆண்டவர் முக்கியப்படுத்தி காட்டியிருக்க வேண்டும்? காரணம், பிசாசு இந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு திருட நமக்கு விரோதமாய் அவன் செயல்படுவான். அவன் தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை குலைத்து விட. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அவனுக்கு பொறுக்காது, பெற்றோர் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்காங்கன்னா அது பொறுக்காது. அவன் அங்கே நடுவில் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அந்த சந்தோஷத்தை எடுக்க பார்ப்பான். நான் சொல்லுகிறேன், என்ன அவன் செய்ய நினைத்தாலும் தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒரு மனுஷனும் எடுத்து போடவே முடியாது. ஒரு காரியமோ ஒரு சக்தியும் எடுத்து போட முடியாது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் இந்த காலவில் எப்படி நம்மளை உருவாக்குறாருன்னா, பிரச்சனையின் வழியாய், போராட்டத்தின் வழியாய் நான் வரும்போது என் பிரச்சனை, என் போராட்டத்தை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருளை எண்ணியே நான் அதை பார்க்கிறேன். இந்த கண்ணோட்டம், இந்த விசுவாசத்தின் பார்வை எனக்கு இல்லைனா, இந்த விசுவாசத்தின் செயல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் பிசாசு ஜெயிப்பான். பிசாசு ஜெயிப்பான். உலகத்தாருக்கும் விசுவாசிக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? 2 பேருக்கும் பிரச்சனை வரும். ஆனா விசுவாசிக்கு பிரச்சனை வரும்போது அந்த விசுவாசி பிரச்சனை நடுவில் இயேசுவை பார்க்கக்கூடியவனாக இருப்பான். எத்தனை பேர் நீங்க இயேசுவை பார்த்துருக்கிறீங்க? உங்க வாழ்வின் பிரச்சனையில எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், ஆனா இயேசு அங்கே நின்று உங்களை கை தூக்கி உங்களை நிலை நிறுத்தக்கூடிய ஆண்டவராய் நின்றுப்பா. சில சூழ்நிலையில் யாருமே வர முடியாது, சில இடத்துக்கு யாருமே வர முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலும் இயேசு என்னோட கூட வந்து எனக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆண்டவரா, என்னை சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஆண்டவரா, எனக்கு முன்பதாக ஒரு சந்தோஷத்தின் பொருளை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை என்னுடைய உள்ளத்துக்குள் இருந்த ஆண்டவர் சொல்லி என்னை உற்சாகப்படுத்துகிறவராய் தேவன் இருக்கிறார். அதுதான்
மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லி ஒரு எஜமானை குறித்து சொல்லும் போது அந்த எஜமானை இயேசுவுக்கு ஒப்பிட்டு பிதாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பிதா விரும்புகிறபடி ஒரு மனுஷன் தன் வாழ்வின் பிரச்சனையில சவாலில் அவன் செயல்படுவானால் கடைசியாய் அந்த எஜமான் அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய தேவையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் அந்த போராட்டத்தின் நடுவில் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருளாகிய அற்புதத்தை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கைவிடப்பட்டவனாய் நிற்கக்கூடாது. பிரச்சனையினை மூழ்கி போகக்கூடிய மூழ்கடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு பிரச்சனையோட வந்து நாளைக்கு என்ன செய்யறது தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றார், உன் பிரச்சனையில நீ மாண்டு போவதில்லை. காரணம், இன்றைக்கு உன்னுடைய கண்ணோட்டம், உன்னுடைய விசுவாசத்தை எதன் மேல் ஆண்டவர், நம்முடைய விசுவாசத்தை எதன் மேல் ஆண்டவர் கொண்டு வரார்னா, பிரச்சனையின் ஊடாய் இயேசுநாதர் கடந்து வந்த போது அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை எண்ணியே செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிரச்சனையில் உங்கள் தேவையில ஆண்டவர் எதை காட்ட விரும்புகிறார்னா, உங்களுக்கு முன்பதாக இயேசு அங்கே நின்று கொண்டு உங்களுக்காக ஒரு அற்புதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் அடையும் போது எங்கே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, எங்கே தலை குனிந்து இருக்கிறீர்களோ, எங்கே அவமானப்பட்டு இருக்கிறீர்களோ, அதே இடத்துல மறுபடியும் உங்களை சந்தோஷிப்பிக்கிற கர்த்தராய் அவர் உங்களோடு இருந்து கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். செப்பனியா 3:20 சொல்லி இருக்கிறது, கர்த்தர் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உன்னை வைப்பார் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி ஆண்டவர் செய்கிறார்? எங்கே நான் சந்தோஷத்தை இழந்தனோ அதே இடத்துல ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய், அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக இவ்வளவு நாள் துக்கமாய் இருந்ததை பார்த்திருப்பாங்க, ஆனா இந்த நாளிலிருந்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சந்தோஷத்தினாலே என்னுடைய முகத்தை மலர பண்ணி ஆண்டவர் நான் தோத்த சகலவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டவராய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அந்த சந்தோஷத்தின் பொருள் மேல் நாம் வைக்கக்கூடிய விசுவாசம். அந்த சந்தோஷத்தின் பொருள் யார்? இயேசுதான். இயேசுதான் அந்த சந்தோஷம். சந்தோஷத்தை யார் நமக்கு கொடுக்கிறா? இயேசுதான் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கல. என் வேலை எனக்கு சந்தோஷம் கொடுக்கல, என்னுடைய பணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, என்னுடைய எதுவுமே எனக்கு சந்தோஷம் கொடுப்பதில்லை. எனக்குள் இருக்கிற இயேசுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகம் என்னை சந்தோஷப்படுத்தவில்லை, ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற என்னை ஆண்டவரே நீர் சந்தோஷிப்பிக்கிறதினாலே எந்த பிரச்சனையை நான் தாண்டி வர முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மார்த்தாளை பாருங்கள், அநேக காரியத்தை குறித்து கலங்குகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அநேக காரியங்களை குறித்த கலக்கமும் பதட்டமும் அவளுக்கு இருந்துச்சு. ஆனால் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, எந்த நல்ல பங்கை நீங்க தெரிந்து கொள்ள போகிறீங்க? உங்க பிரச்சனையா பார்க்குற பங்கை தெரிந்து கொள்ள போறீங்களா, அல்லது பிரச்சனைக்கு முன்பாக பிரச்சனையில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருளை எண்ணி பார்க்க போறீங்களா? நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாய் நாம் இந்த இடத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். சபை வரலாறை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் நான் சொல்லுகிறேன், நடந்த சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சபை வரலாறின் சரித்திரத்தில் பார்க்கும்போது நீரோ என்கிற ஒரு கொடிய ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தின ஒரு மனுஷன், நடந்த ஒரு சம்பவம் அது. அந்த மனுஷன் என்ன செய்தானா, கிறிஸ்தவர்களை பிடித்து மரத்தில் கட்டி அவர்கள் மேல் தாரை ஊற்றி அந்த தார் ஊத்தப்பட்ட அந்த மனிதர்கள் மேல் நெருப்பை பற்ற வைத்து அவர்களை விளக்காய் அந்த முழு அவனுடைய பாட்டி அவன் என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த விழாவுக்கு இவங்களை விளக்காய் இவங்களை பயன்படுத்துவானா? யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட கொடுமையானவன் என்பதை. அதுக்கு என்ன செய்வானா, ஒவ்வொரு விஷயம் அவன் ஒரு விழா கொண்டாடுறானா, அவன் என்ன செய்வானா, கிறிஸ்தவர்களை பிடிக்க ஆள் அனுப்புவானா. கிறிஸ்தவர்களை பிடிக்க ஆள் அனுப்பின போது, கிறிஸ்தவர்களை பிடிக்க போர்ச்சேவல் வரும்போது பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரொம்ப சந்தோஷமா போவாங்களாம். ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களுக்கு. சந்தோஷத்தோட பாடிக்கொண்டு அவர்கள் அந்த தங்களுடைய ஜீவனை இந்த மனுஷன் மூலமாய் அழியப்பட போகிறது என்பதை அவர்கள் அறிந்தோம் சந்தோஷமாய் போனார்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு யாரும் அப்படி நம்மளை கொடுமைப்படுத்த போறது இல்லை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடுவில் உங்களை வந்து அப்படி பிடிக்கிறாங்களா, நீங்க எப்படி செயல்படுறீங்க? பாட்டு பாடுறீங்களா? இல்ல ஐயோ ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னா
நீங்க போடுற ஒரு சத்தத்துல தெருவே கூடிரும். அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அன்னைக்கு அந்த நாட்கள் ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் ஒரு உபத்திரத்தின் வழியாய் போகும்போது தங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருளை எண்ணி சந்தோஷமாய் போனார்கள் என்று சொல்லி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, துன்பம் வந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், இழப்பு வந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், என்ன எனக்கு நேரிட்டாலும் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா அவைகள் எல்லாவற்றிலும் இயேசு என்னுடைய வாழ்வின் விளக்காய் அவர் இருக்கிறதினாலே என்னை அவர் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். கஷ்டம்தான், கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் செயல்படுத்த ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்து செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரே. சிலுவையின் பாடுகளை அவர் அனுபவிக்கும் போது இவைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு சந்தோஷத்தின் பொருளுக்காக அவமானத்தை நாமல் சிலுவையை சகித்து அடைய வேண்டிய வெற்றியை அடைய அவர் முன் சென்றார் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசு சில பிரச்சனைகளை போராட்டங்களை காட்டி அதை நமக்கு பயம்புறுத்த வைத்து, அதன் மூலமாக நம்மளை பயம்புறுத்த வைத்து தேவன் வைத்திருக்க அந்த சந்தோஷத்தின் பொருளாகிய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பலவிதமான தடைகளையும் மறைவுகளையும் நமக்கு கண்ணுக்கு முன்பதாக அவன் கொண்டு வர அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவனுடைய வேலை அதுதான். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற என்னுடைய வேலை என்ன வந்தாலும், எவ்வளோ பெரிய அக்கினி சூளையானாலும், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போல தைரியமாக நான் போவேன். காரணம், இயேசு என்னை கைவிட மாட்டார். அந்த அக்கினி சூளை நடுவில் அவர் ஒருவராய் என் அருகே வந்து என்னை காப்பாற்ற அவர் வல்லவராய். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இயேசு என்னை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை இயேசு காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பல சொல்லிருக்கலாம், முடிஞ்சிச்சு உன் கதை அப்படின்னுப்பாங்க. என் கதை முடிஞ்சா இல்லைன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்க போய். ஏன்னா எனக்கு ஒரு புதிய சரித்திரத்தை ஏற்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய திருப்பு முனையை கர்த்தர் எனக்கு உண்டாக்கி ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்து, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அதான் சொல்றார். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்கலாம், இல்ல ஆண்டவர் சொல்றார் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் மறுபடியும் அந்த சந்தோஷம் உங்களுக்குள் வரும். கிறிஸ்துவுடைய சந்தோஷம் நீங்கள் போகிற பாதையில, நீங்க கடந்து வருகிற சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். பரலோகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன? இயேசு அங்கே இருக்கிறார். பூலோகத்தில் நான் சந்தோஷமா இருக்க முடியும். காரணம் என்ன? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. பரலோகம் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு நானும் இன்றைய ஆலயத்தில் உட்கார்ந்து உங்களுடைய வசனத்தை கேட்கிறேன், நானும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீர் எனக்குள்ள இருக்கிறீர், எனக்குள்ள இருந்து என்னை சந்தோஷிக்கிறவராக இருக்கிறீர். எந்த துன்பத்திலையும் அப்படி பாருங்க. உங்களை அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, என்ன சொந்த பிள்ளைய ஒரு மாதிரி பண்ணிருக்கலாம், இல்ல பிள்ளைகள் எதிர்பார்க்கிற பெற்றோர் எதிர்பார்க்கிற அன்பை காட்டாமல் போயிருக்கலாம். அதனால கலங்காதீங்க. எப்படி பார்க்கணும்னா, என்னை சந்தோஷிப்பிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார், என்னை மகிழ்ச்சியாக்குற ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். இப்படி என்ன சோக முகத்தா வைக்கணும்னு பிசாசு நினைக்கிறான். நான் சோக முகமா இருக்க போகிறது இல்லை, கர்த்தருடைய மன மகிழ்ச்சி என்னுடைய வாழ்வின் ஔஷதமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் என்னை நான் களி கூற பண்ணக்கூடிய அனுபவத்தில் என்னை நான் நடத்தி செல்ல வேண்டும். அதான் இங்க ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் தனக்கு முன் வைத்த அந்த சந்தோஷத்தின் பொருளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். தாவீது சொல்றார் ஒரு இடத்துல, 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, ஏன்னா உலகத்தானுக்கு தானியங்களும் திராட்சரசமும் நிறைவா இருந்தால் அவங்களுக்கு என்ன வந்துருமா? சந்தோஷம் தான். ஆனால் என்னுடைய இருதயமோ ஆண்டவரே உம்மாலே சந்தோஷப்படுகிறது. நல்லா கவனிங்கள். உலகத்தாருக்கு கையில் பணம் இருந்தால் தான் சந்தோஷம். அதை எப்படி சொன்னால் தான் விளங்கும் நமக்கு. பணம் கையில் இருந்தால் சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். சென்செக்ஸ் மார்க்கெட் ஏறிச்சுன்னா கடந்த நாட்டில் பாருங்கள் 30,000 பாயிண்ட் ஏறிச்சுன்னா கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஏன்னா அது வேடிக்கையாக தான் இருக்குது. அது ஒரு நாள் ஏறும், அடுத்த நாள் இறங்கும். அது சொல்கிற மாதிரியா மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லாமே அது பார்க்கும்போது அது உண்மை மாதிரியே தெரியாத மாதிரி தான் இருக்குது உலகத்தினுடைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள். பாருங்க, இது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இல்லை. எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது ஒன்னே ஒன்று தான். இயேசு என் இருதயத்தில் அவருடைய சந்தோஷத்தை நிறைவுபடுத்துகிறதினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். அதுதான் தாவீது சொல்றார். அந்த சந்தோஷம் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் என்ற இருதயத்தில், அந்த சந்தோஷத்தில் கிறிஸ்துவின் சந்தோஷம் நான் நிலைத்திருப்பேனா, அந்த சந்தோஷம் என்னுடைய வாழ்வின்
இருதயத்திலிருந்து நிறைந்து வழியக்கூடிய ஒன்றாய் இருக்குமானால், 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொலொமோன் சொல்லுகிறார், நான் படுக்கைக்கு போகும்போது சமாதானத்தோடு படுகிறேன், கர்த்தாவே நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்கள். சில தூக்கமே வரமாட்டேது நைட்டு படுத்தா. சில 2 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு தூக்கமே வரமாட்டேன். நான் சொல்ல, உங்களுக்கு தூக்கம் வரலாம், எங்கள் தூக்கத்தை ஏமா கெடுக்கிறீங்க? 2 மணிக்கா ஃபோன் பண்ணி சொல்றது பாஸ்டர் தூக்கம் வரலாம், காலையில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி வச்சிடுறது. என்ன சிலருக்கு தூக்கம் வர மாட்டேது நைட்டு, கண்ட கனவு வருது, என்னென்னமோ வருது, திடீர்னு எழுச்சி உட்காந்துக்கிறாங்க. இவங்க எழுச்சி உட்காந்து புருஷன் பார்த்தா ஏதோ ஆன மாதிரி உட்காந்துருக்காரு, அவரும் 2 பேர் தூக்கமும் போயிடுது. நான் சொல்றேன், தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய சந்தோஷம் என் இருதயத்தில் நிறைந்திருக்கணும். நான் படுக்கும்போது சமாதானத்தோட படுப்பேன், எழும்பும்போது உற்சாகத்தோட எழும்பும். ஏன்னா என்னுடைய நித்திரை எனக்கு போதிய பலனை கொடுக்கிறது. அடுத்த நாள் நான் எழும்பி காரியங்களை செய்ய, நான் படுத்து உறங்கினது எனக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதுனால அடுத்த நாள் நான் என் வேலையை செய்யும் போது ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோட போய் என் வேலையை செய்கிறேன். எப்படிப்பட்ட தூக்கம் நமக்கு இருக்கு கொஞ்சம் ஆனா யோசித்து பாருங்க. சிலர்லாம் போராடி தூங்குவாங்க, தூங்கணும் 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 தூங்க, தூக்கமே வராது. என்ன நான்லாம் படுத்தோடனே ஃப்ளாட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குவேன். நல்லா என் மனைவி சொல்லுவா, நீங்கள் கொரட்டை விடுறது ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படி நம்ம தூங்குறது. ஏன்னா ஒரு இருதயத்தில் ஒரு பாரம் கிடையாது, ஒரு கவலை கிடையாது. இருதயத்தில் இயேசுடைய சந்தோஷம் மாத்திரம் நிறைந்திருக்கிறதுனாலே மகிழ்ச்சியா தூங்குறேன். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன ஆயிடும், அவன் என்ன பண்ணிடுவான், இவன் என்ன பண்ணிடுவான், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை தூக்கிடுவானா, நம்ம எல்லாம் மாறிடுமா, நம்ம எல்லாம் போயிடுமா, அந்த பயம் நமக்கு கிடையாது. எல்லாவற்றையும் தாங்கி பிடிக்கிற இயேசுடைய சந்தோஷம் என் இருதயத்துக்குள்ள நிறைந்திருக்கிறதுனாலே எதை பத்தியும் நான் கவலைப்படலை. ஆமென். அதான் உண்மைங்க. நிறைய பேர் போய் வந்து கேளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் அடிக்கடி பேசும்போது சொல்லுவான், டேய் சந்தோஷமாவே இல்லைடா, பணம் இருக்கு கையில், சந்தோஷமா இருக்க முடியல, எங்கே போனோம் சொல்லு அப்படின்வான். வா சர்ச்சைக்கு வானுவா, உங்ககிட்ட வந்தால் நீ மாற்றிடுவேன், நான் வரமாட்டேன்னுவான். நான் மாற்ற மாட்டேன்டா, ஏசுனால தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதனால் கவனிங்கள், எங்கே போனாலும் எந்த காரியமும் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியாது. இயேசுடைய இருதயத்தை, இயேசு நம்முடைய இருதயத்தில் சந்தோஷத்தை அவர் கொடுக்கும் போது, அந்த சந்தோஷத்தில் நான் நிலைத்திருக்கும் போதே என் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக மாறும். ஏசாயா 61:10 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றார், நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் கொடுத்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறாரா. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரிக்கிறான், மணவாட்டி நகையினால் தன்னை அலங்கரிக்கிறாள். அதெல்லாம் சந்தோஷம் வராது. இன்னைக்கு நல்ல டோலாக்கு நல்ல செயின்லாம் போட்டிருக்கலாம், அதனால சந்தோஷம் வந்துருமா? அதனால ஆபத்து தான் வரும். அதனால ஆபத்து தான் வரும், அதனால சந்தோஷம் வராது. போட்டிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போகும்போது அதில் கை வச்சுட்டே போறது, செயின்ல எவனா பிடிங்கிடுவானா, அந்த பயம்லாம் இருக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் மாறக்கூடிய ஒன்று. பாருங்க, ஒரு புஸ்தகத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னு வைங்க, அந்த புஸ்தகம் கொஞ்சம் நல்லா ஓடி நல்லா பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அது ரிவைஸ்டு வெர்ஷன் ஒன்று போடுவாங்க. அதுவும் நல்லா ஓடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேட்டட் வெர்ஷன் போடுவாங்க. பாருங்க, இதெல்லாம் உலகத்துக்கு உண்டாகக்கூடிய ஒரு காரியம். உலகத்திலிருந்து வரக்கூடியதுக்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கும் நான் அவர் அப்டேட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி நம்முடைய காலத்துக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் அவர் ஆயத்தம் பண்ணியே சகலவற்றையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறனால தான் இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனையில, உன்னுடைய துன்பத்துல உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நீ எண்ணி பார்க்க வேண்டும். எதை எண்ணி பார்க்கிறேன், அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நீங்க எண்ணி பார்க்குறீங்க. இந்த வார்த்தையை கேட்ட நீங்க நாளைக்கு போய் உங்கள் பிரச்சனைகளை நீங்க சந்திக்கும் போது உங்கள் பிரச்சனையை நீங்கள் எதில் எண்ணி பார்க்கணும்னா, தேவன் இந்த பிரச்சனை நடுவில் எனக்கு ஒரு சந்தோஷத்தின் பொருளை வைத்திருக்கிறார், அதை நான் எப்படியாவது சுகந்தரிக்கணும், அடைய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையோடு நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, அதில் சொல்லியிருக்கிற சில காரியம், ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மில் வேலை செய்ய வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால், நமக்கு அது எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரியை செய்கிறது எப்படி கிரியை செய்தார், எப்படி கிரியை செய்கிறார், அவருடைய அன்பு, அவருடைய மன்னிக்கணும், அவருடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை ஆண்டவர் நம்முடைய
வாழ்க்கையில் காண்பிக்க விரும்புகிற சில காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. பவுல் சொல்றார் பாருங்கள், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்க பவுல் சொல்றார் பாருங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. அப்போ ஆண்டவருடைய சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ள முதலாவது எப்படி வேலை செய்கிறதுன்னு சொன்னால் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினாலே உங்கள் வாழ்க்கையில் தேவ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நல்லா கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும் என்று சொல்லி. அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், எங்க துன்பம் பெறுகிறதோ, எங்க பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதோ, எங்க சவால்களை நீங்கள் அதிகமாய் சந்திக்கிறீர்களோ, நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையா இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அங்கே அதிகமாய் காணப்படும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அதிகமாய் காணப்படும் போது அது சந்தோஷத்தின் விளைவை நம்முடைய வாழ்க்கையில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி என்ன கிரியை செய்து கொண்டிருப்பாரு? இந்த பிரச்சனை நின்றாத, இங்கே பின் வாங்கிறாத, இங்கே ஸ்டாப் பண்ணிடாத, இங்கே விட்டு விடாத, தொடர்ந்து முன்னேறி செல். காரணம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இந்த பிரச்சனையில உனக்காக ஒரு சந்தோஷத்தின் பொருளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல கவனியுங்கள், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தேர்ச்சி. The maturity of a Christian life is to understand that there's a joy set before your life in your problems. உங்கள் வாழ்க்கையின் துன்பத்தில், உங்கள் வாழ்க்கையின் குழப்பத்தில், உங்கள் வாழ்க்கையின் நெருக்கடியின் நேரத்தில் கிறிஸ்து உங்களுக்காக ஒரு சந்தோஷத்தின் பொருளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மனுஷனாய் நம்மை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணுகிறாராம்? தொடர்ந்தேச்சையா அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யறதை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நாம் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றிலும் நாம் குறைபடுகிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 34ஆம் வசனம் போய் வீட்டில் வாசிப்பாங்க. 31ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் கூடி ஜெபம் செய்த இடம் அசைந்தது, பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது தைரியமாய் தேவ வசனத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். நல்லா கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது தைரியமாய் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 34ஆம் வசனத்தை வாசி நாங்கள் சொல்லி இருக்கிறது, தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய நிலத்தையும் விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணித்தார்கள். அப்படியானால் என்ன காண்பிக்கப்படுகிறது? 34ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா குறை இருக்காது. lack will never be in a man's life who experienced the work of the Holy Spirit. அதான் அங்க பார்க்கிறோம். விசுவாசிங்க பாங்க என்ன செய்யறாங்க? தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய வீடையும் விற்று அதுக்குண்டான கிரயத்தை, அப்படின்னா அங்க என்ன பார்க்க முடியுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? குறை இல்லை. தாராளமாய் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைவுகளும் நீங்கி போகும். வேற மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறத அனுபவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமா நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சந்தோஷம் என்ன செய்யணும்னா உங்க வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் நீக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பேதுரு இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக பாடுபட்டோம், அந்த பாடுகளோடு நாங்கள் பங்காளிகளாய் இருப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டாகிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் சில பாடுகள் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது அதன் மூலமா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சில மகிழ்ச்சியான காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்கிறார். இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது கேட்க கஷ்டமா தான் இருக்கும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? துன்பமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, ஆசீர்வாதம் மாத்திரம் தான் ஆண்டவர் தருவார். இல்லை, ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை தேர்ச்சி அடைய பண்ணி துன்பத்தை எப்படி சந்திக்கணும், அந்த துன்பத்தை எப்படி தாண்டி வரணும், போராட்டத்தை எப்படி எதிர்கொண்டு தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்வதினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா குறைவுகளையும் நாம் தாண்டி ஜெயமாய் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற இந்த சத்தியம் ஒன்றே நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நிலை நீக்க பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதான் இங்க பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த உபத்திரவத்துல அவங்க என்ன அனுபவிச்சாங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு
உங்களுடைய மிகுந்த போராட்டத்தின் நடுவே, பிரச்சனை நடுவில், கொந்தளிக்கும் ஒரு சூழ்நிலை நடுவில் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்களா? கண்டிப்பா அனுபவிக்கணும். ஒரு கிறிஸ்தவனா பிரச்சனை நடுவில் ஆண்டவரும் கேட்கல, யார் சொன்னதும் கேட்கலன்ற ஒரு நிலையை நாம் இல்லாதபடிக்கு, பிரச்சனை நடுவில் கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியணும்னா, பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் அவனுக்குள் கண்டிப்பாய் வர வேண்டும். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அவரோடு பாட அனுபவிக்க, அவரோடு பாடுபட, அதை நினைத்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு பங்காளிகளாக இருக்க. நாங்கள் ஒரு அந்நியர்கள் அல்ல. 12ஆம் வசனம் சொல்றார், நாங்க ஒரு அந்நியர்கள் அல்ல, பயந்து நிக்க. We are not strangers. We are so privileged to be a part of the suffering of Christ. கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு பங்காளிகளாக இருக்க நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, 1995ஆம் வருடத்தில் 15 வயது அப்போ எனக்கு. அப்போ அங்கே நான் பெரம்பூரில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரம்பூர் சபையில் ஊழியக்காராக இருந்த பாஸ்டர் கோயில் பிள்ளை, அவர் இன்னைக்கு இல்லை, அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போய்விட்டார். அவரோடு சேர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஆனால் போய் நல்ல ஊழியம் செய்வோம், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிலாம் செய்வோம், ட்ராக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். போகிற இடம் எவ்வளோ தூரம்னாலும் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக போவேன். அப்போ ஒரு நாள் நாங்கள் அன்றைக்கி குழுவாக சேர்ந்து எல்லாம் ஜாம் பண்ணிவிட்டு கிளம்பி அங்கே பெரம்பூரில் இருக்கிற பிபி ரோடுக்கு போனோம். பிபி ரோடுக்கு போன உடனே அங்கே எல்லாரும் ஒவ்வொரு வீடாக போய் ட்ராக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நானும் ஒரு ஆளுக்காக கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே நிற்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுக்க போனேன். நான் அங்கே நிற்கக்கூடிய ஆளுக்கு கொடுக்க போன ஆள் வந்து அந்த ஏரியாவுடைய தாதா. அவர் எனக்கு தெரியும், அவர் தாதான்னு எனக்கு எப்படிங்க தெரியும். நான் போய் நேராக அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரீட் நீட்டவும் என் பின்னாடி இருந்த பாஸ்டர் கோயில்ல பார்த்துட்டாரு. ஐயோ, இவன் போய் அந்த ரவுடி கையில் கொடுக்க போகிறான், இவன் கதை என்ன ஆக போதுன்ட்டு அவர் வேகமாக திரும்பி என்கிட்ட வரத்துக்குள்ள நான் கொடுத்தவொடனே எனக்கு ஒரு அரை விட்டாம பாருங்க அந்த ஆள், ஒரு அடி எனக்கு. அதை தடுக்க வந்து அவருக்கு இன்னொரு அடி. 2 பேரும் அடி வாங்கிட்டு ஒன்றுமே பேசாமல் வந்தோம். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அங்கேருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. நான் அவர் சொல்கிறத அப்படியே சொல்லியிருந்தேன் வந்தேன். சொல்லிட்டேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், இதுதான் சொன்னார். அன்னைக்கு அதனுடைய அருமை எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது அவருக்காக பாடுபட எனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார் என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நினைவை யார் எனக்கு உண்டு பண்ணுகிறார்? எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்கிறதுனால இதை எனக்கு நினைப்பூட்டு காட்டுகிறார். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்களாம் போய் அடி வாங்க போறீங்கன்னு நான் சொல்லலை, அதை சொல்லலை. உதாரணத்துக்காக சொல்ல, எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், அவருடைய சந்தோஷம் நமக்குள் எப்படி கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியான மூலமாய் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட வரும். இன்னைக்கு அதை நினைத்தாலும் என் உள்ளம் பூரிப்படைகிறது. அதே பேதுரு 1 பேதுரு 4:13 எழுதினவர் தான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துக்குள்ள வரும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஆலோசனை சங்கத்தின் நடுவே நின்று இயேசுவை பிரசங்கிக்க கூடாதுன்னு சொன்ன போது, அந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிப்போம்னு சொன்னதுனால அவர் அங்கே அவர்கள் நடுவே அடி வாங்குறார், அவமானம் படுறாரு. ஆனா வெளியே வரும்போது சொல்றார், இயேசுவுக்காக இப்படி ஒரு பாடுபட, இப்படி அவமானப்பட எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கிடைத்ததை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றாரு. நல்ல கவனிங்கள். இதை எப்படி ஒப்பிட விரும்புறேன்னா, உங்க வாழ்க்கையில உங்களை யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களை இழிவாய் பேசியிருக்கலாம். அவர்கள் நடுவே நீங்கள் நிற்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தைகளே நீங்கள் நினைவு கூறுகிறீர்களா, அல்லது கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு காரியங்களை செய்கிறீர்களா? சிலர்லாம் எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை பல வருஷம் ஆனாலும் மைண்டில் ஆட்டில் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறது. கரெக்டாக வாய்ப்பு கிடைக்கும் போது என்னையா இன்சல்ட் பண்ண, சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்னு இன்சல்ட்டு, ரிப்பீட் இன்சல்ட் கொடுக்கறது. அதல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்யும் போது என்னை இன்சல்ட் பண்ணவங்க நடுவே நான் எப்படி இருப்பேனா, கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறவனா இருப்பேன். அவங்க என்ன இன்சல்ட் பண்ண அதை நான் ஒரு பொருட்டை நினைக்க மாட்டேன். பாருங்க, அடுத்த 42ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு உடனே போய் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை பத்தி எருசலேம் எங்கும் அவர் சொல்ல ஆரம்பித்தார் என்று சொல்லி வீடுகள் தோறும் போய் இயேசுவை அவர் தைரியமாய் சொன்னார். இன்சல்ட் பண்ண இடத்திலேயே மறுபடியும் போய் சந்தோஷமா ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். நான் சொல்லுங்க, எங்கே நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல மறுபடியும் கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் நிலைநிறுத்த அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த சிந்தை நமக்கு வரணும், இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். என்ன வரணும்னா, என்னுடைய துன்பத்தில், என்னுடைய போராட்டத்தினுடைய சவாலில் இயேசு எனக்காக ஒரு சந்தோஷத்தின் பொருளை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க துன்பத்தில், உங்க போராட்டத்தில், ஏங்க துன்பம் போராட்டம் சொல்ல பயமா இருக்கா? தைரியமா சொல்லுங்க, உங்க துன்பத்தில், உங்க போராட்டத்தில் இயேசு உங்களுக்காக ஒரு சந்தோஷத்தின் பொருளை
ஒரு ஏற்பாடை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிற, முன்னேற்பாடு செய்கிறவர். என்ன, சிலர்லாம் பாருங்க சர்ச்சைக்கு வரும்போது சுடுமூஞ்சமா இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு அந்த சுடுமூஞ்செல்லாம் ஆண்டவர் சந்தோஷ மூஞ்சா மாத்துறாரு. அல்லேலூயா. பேரு சந்தோஷம், ஆனா வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. என்ன, ஆண்டவர் இன்னைக்கு அந்த சுடுமூஞ்செல்லாம் மாத்த. பக்கத்துல பாருங்க எப்படி கொஞ்சம் மூஞ்செல்லாம் மாறி இருக்கா. என்ன, ஒரு மாதிரி சிலர்லாம் இஞ்சி தின்ன குரங்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, என்னமோ கரிஞ்சு போன மாதிரி. அப்படி இருக்க வேண்டியதே இல்லை. என்னை சந்தோஷிப்பிக்கிற கர்த்தர் அவருடைய அன்பில், அவருடைய சந்தோஷத்துல நிலைத்திருக்க பண்ணக்கூடியவராக இருக்கு. அதுல முதல்ல எப்படி வேலை செய்ய வைக்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அந்த சந்தோஷத்தை எனக்குள் வேலை செய்ய. ரெண்டாவது பாருங்க, வெறும் வசந்த சொல்லி நான் கடந்து செல்ல. கொலோசியர் 1ஆம் அதிகாரம், அங்கே சொல்லியிருக்கிற கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனத்தில் பாருங்க, கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உடையவருக்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே. அங்க பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் எல்லா நீடிய சாந்தமும். ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, ரெண்டாவது அவருடைய சந்தோஷம் எப்படி வேலை செய்யணும், எல்லா பொறுமை எல்லா நீடிய சாந்தத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த சந்தோஷத்தை நமக்குள்ள வேலை செய்ய வைக்கும் போது ஆத்திரம் அவசரம் படுறவனா இருக்க மாட்டேன், நீடிய பொறுமையா நீடிய சாந்தம் உள்ளவனாய். அது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. சந்தோஷம் வேலை செய்யுதுன்னா, ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவருடைய மகிழ்ச்சி எனக்குள்ள வேலை செய்யுதுன்னா, நான் எப்படிப்பட்டவனா இருப்பேனா, நீடிய பொறுமை உள்ளவனாய் இருப்பேன், நீடிய சாந்தம் உள்ளவனாய் இருப்பேன். நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீடிய பொறுமை நீடிய சாந்தம் இருக்கா? கிறிஸ்து இயேசு சிலுவை எப்படி சகித்தார்? சிலுவையை அவர் சகித்து அவமானத்தை எண்ணாமல் இருந்த காரணம், அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருளை நீடிய பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு அவைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், சில துன்பங்களை ஆண்டவர் நீடிய பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு நீங்கள் அதை சகித்து கொள்ள, அதை தாங்கிக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதான் அங்க போட்டிருக்கு பாருங்க, மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையிலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அவருடைய வல்லமையினால் நீங்கள் பலப்பட, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி கிரியேஷன் என்ன ஆயிடும்னா, கிறிஸ்துவை போல, கிறிஸ்து எப்படி எல்லாவற்றையும் நீடிய பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு அதை சகித்து கொண்டாரோ, இன்னைக்கு ஆண்டவருடைய சந்தோஷத்தின் பொருள் எனக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்க அந்த சந்தோஷத்தின் பொருளுக்காக நீடிய பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு சகலத்தையும் நான் சகிக்கக்கூடியவனாய் இருப்பேன். நிறைய காரியம் இருக்கு, அதுல சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஆண்டவர் பாருங்க, எதை நமக்கு செஞ்சாலுமே சந்தோஷத்தோட தான் செய்யறாரு. என்னைக்காவது நம்ம கேட்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் வேண்டாம் வெறுப்பா கொடுத்துருக்காரா? அப்போ பிடிச்சு போ, சனியை ஒளிஞ்சு போ அப்படின்னு கொடுத்துருக்காரா? கிடையாது. நம்ம தான் சிலருக்கு கொடுப்போம், போ சனியை ஒளிஞ்சு போட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறது. ஆண்டவர் அப்படி கொடுக்கிறவர் இல்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு நம்மை ஆசீர்வதி. எத்தனை பேர் அதை ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமேன். பக்கத்துல பார்த்து, உங்களை ஆசீர்வதிப்பதில் ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன் உங்களுக்கு சொல்ல அவ்வளவு சந்தோஷமா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷத்தோட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். வேண்டாம் வெறுப்பா இல்லை, கேட்டாங்களே வேற வழி இல்லாம கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மளை சந்தோஷத்தோடு ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். ஏன்னா அவர் நீடிய பொறுமையும் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த குணம் நமக்குள் வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நாம் பிறருக்கு நன்மை கொடுக்கும்போது சந்தோஷத்தோட மேன்மையோடு கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது எப்படி அப்படி சந்தோஷம் வேலை செய்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எப்படி சொல்றாருன்னா, நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது எப்படி வேண்டுதல் செய்கிறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். அங்கே சொல்லும்போது பாருங்க எப்படி சொல்றாரு, உங்களை நினைத்து நான் வேண்டுதல் செய்யும் போது, உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது நான் எப்படி வேண்டுதல் செய்கிறேன், சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். புலம்புறது இல்லை. நம்முடைய ஜெபம் புலம்பலா இருக்கக்கூடாது. ஆண்டவரே அதை பண்ணலை, இதை பண்ணல ஆண்டவரே, நேத்தும் பண்ணல, இன்னைக்கும் பண்ணல ஆண்டவரே, நாளைக்காவது பண்ணுவீரா ஆண்டவரே,
அப்படி புலம்புகிற ஜெபம் நம்முடைய ஜெபமா இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் எப்படி பண்ணணும்னா சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண, தன்னுடைய தன்னுடைய சக மக்களை நினைக்கும் போது, தன்னுடைய சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்குள்ள அவர் நினைக்கும் போது எப்படி ஜெபம் பண்றாருன்னா சந்தோஷத்தோட அவளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒருத்தருக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது, உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும், உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும், சபைக்காக ஜெபம் பண்ணும்போது, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணும், எப்படி பண்ணணும்னா சந்தோஷத்தோட பண்ணணும். ஏன்னா சந்தோஷம் நமக்குள்ள வேலை செய்யுதுன்னா, ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்குள்ள வேலை செய்யுதுன்னா அது எப்படி வேலை செய்யணும்? நம்முடைய விண்ணப்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா, நம்முடைய ஜெபத்தில் நமக்கு விருப்பம் இருக்கா இல்லை வேண்டா வெறுப்பா, ஒரு மாதிரி கடுப்பா ஜெபம் பண்றோமா, அதெல்லாம் நம்மளை அனலைஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்தது அங்க பாருங்க 1 தெசலோனிக்கர் 2:19-20 வீட்டுக்கு போய் வாசிங்க. அதில் சொல்லியிருக்கு என்ன, ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள் நடத்தும் போது உண்டாகிற சந்தோஷம். பவுல் சொல்றார், நான் உங்களை குறித்து நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் நிமித்தம் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உங்களை கர்த்தருக்குள் நடத்தி நீங்கள் கர்த்தருக்குள் இருப்பதை நாங்கள் பார்க்கும் போதெல்லாம், எங்களுக்கு உங்களை நாங்கள் அறியும் போது, உங்களை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் உங்கள் நிமித்தம் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருடைய சந்தோஷம் எப்படி வேலை செய்யுதுன்னா, தேவ சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வேலை என்னவா இருக்கும்னா, இன்னொருத்தரை, ரட்சிக்கப்படாத இன்னொரு நபரை கிறிஸ்துவுக்குள் நடத்துவது நமக்கு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப முக்கியம் அதுதான். லூக்கா சுவிசேஷம் 15:10 சொல்லியிருக்கிறது, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. நான் நம்புறேன் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு நாள்ல பரலோகம் சந்தோஷம் பட்டிருக்கோம். அது நம்முடைய வாழ்க்கையில ஒரே நாளா ஆயிடக்கூடாது. பல முறை என் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். எத்தனை பேர் அது அப்படி சொல்ல விரும்புங்க? ஆண்டவரே, என் நிமித்தம் பரலோகத்தில் அநேக முறை சந்தோஷம் உண்டாகணும். அது அநேக முறை சந்தோஷம் நடத்தும் போதுதான் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு நாள் பில்லி கிரஹாம் பிபிசி சேனல்ல இன்டர்வியூ பண்ணாங்களா. அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவரை பார்த்து இப்படி கேள்வி கேட்டாங்களா, நீங்க மிகப்பெரிய ஊழியத்தை ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறீங்க, பல லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள் நீங்க வழிநடத்தி இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க மரிச்சு பரலோகத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்க மனதில் தோன்றுகிற முதல் எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு வரக்கூடிய முதல் என்னன்னா, ஐ வில் சே ஐ ஹாவ் அ கிரேட் ரிலீஃப். அப்பாடா வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்ற மனநிறைவு தான் எனக்கு இருக்கும்னாரா. அது அவருக்கு வேணா பொருந்தலாம். ஏன்னா பல லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினவர். அவர் சொல்லும்போது அப்படி சொல்ல, ஆனால் பவுல் இங்கே சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களை நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் நீங்களே எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் சபைக்கு வரும்போது, ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது, நான் மாத்திரம் வருகிறவனா இல்லை, என்னோடு கர்த்தரை ஆராதிக்க சில ஆட்களை ஆண்டவருக்குள் நடத்தும் போது தான், அதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம். சிலருக்கெல்லாம் சந்தோஷம் எங்கன்னா, சர்ச்சைக்கு வேகமா வருவாங்க, வேகமா வந்து அவங்க உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சாதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா அவங்களுக்கு ஆராதனை அட்டன் பண்ண மாதிரியே இருக்காது. நான் சொல்றேன், அந்த சந்தோஷத்தை காட்டிலும் உங்க பக்கத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க பாருங்க, அதுல தான் பெரிய சந்தோஷமே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் நடத்தி பாருங்க, ஒருத்தர் உங்க மூலமா அவங்க வாயை திறந்து இயேசுவே என்று அவங்க ஆராதிக்கும் போது, அதனால் நமக்கு வருகிற சந்தோஷத்துக்கு இணையான சந்தோஷம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. அதான் இங்க பவுல் சொல்றார், உங்களை நினைக்கும் போது நீங்களே எங்களுடைய மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. கடைசி அவனே ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1:8 பேதுரு சொல்லுகிறார், நாங்களாம் பார்த்ததுனால விசுவாசித்தோம், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா பார்க்காம விசுவாசிக்கிறதுனாலே உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்கள். தோமா வந்து ஆண்டவர் தொட்டு பார்த்த பிறகு தான் விசுவாசிட்டான். ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். பேதுரு அங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கும். You will have greater joy. இன்னைக்கு ஆண்டவர் நாம் ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கிறோம்? பார்த்ததுனால அல்ல, நம்முடைய காதினால் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டதினால், வார்த்தையாகிய கடவுளை நம்முடைய காதினால் கேட்டு அதை நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து, இயேசுவை காணாத தெய்வனே என் வாழ்க்கையை நான் விசுவாசித்து அவர் என்னோடு இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புகிறீங்க? இன்னைக்கு நான் எங்க போனாலும் இயேசு என் கூட இருக்கிறாரு, அதான் என்னுடைய நம்பிக்கை. நான் பார்க்கறதுனால இல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எங்க போனாலும் நீ தனித்து இருக்கக்கூடிய ஆள் அல்ல, இயேசு உன்னோட கூட இருக்க. அது நான் எப்படி விசுவாசிக்கிறேன்? கண்டல்ல, காணாமல் விசுவாசிக்கிறதுனாலே அதிக மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ரிச்சர்ட் உம்ரான் என்கிற மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் பல சாதனைகளை, பல சவால் மத்தியில பவுல் சொல்றாரு பாருங்க, கட்டுகளும் உபத்திரங்களும் எல்லா பட்டணங்களையும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உபத்திரங்கள், கட்டுகள் நடுவில் அவர் ஊழியம் செய்த அந்த ரிச்சர்ட் உம்ரான், அவர் இயேசுவை பற்றி பலருக்கு சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே இந்த மனுஷனை இயேசுவை பற்றி இனி அவன் சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே அவனுக்காகவே தண்டனையை உண்டாக்கி அந்த சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் சொல்ற அந்த தண்டனையை அந்த மனுஷனுக்காக இருப்ப. அந்த தண்டனை என்னன்னா, பூமி கடியில 30 அடி ஆழம் தோண்டி அவனை கொண்டு போய் அந்த அந்த இடத்துல வைத்து மூச்சு விடுறதுக்கு மாத்திரம் டியூப் வச்சிருவாங்களாம். அவங்களுக்கு என்ன நினைப்புனா, இப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் இவனை போட்டுனா இவன் மைண்ட் எல்லாம் குழம்பி போய் பைத்தியக்காரனா தான் வெளியே வருவான் சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு கழிச்சு. இதான் நினைச்சாங்க. அந்த தண்டனையின்படி அந்த ரிச்சர்ட் உம்ரானை தூக்கி 30 அடி ஆழத்துல தூக்கி அவரை போட்டாங்க. யாரும் கிடையாது, எல்லாம் இருளா இருக்கு, ஒரு வெளிச்சமும் கிடையாது. மூச்சு விடுறதுக்கு மாத்திரம் அந்த ஒரு டியூப்ல தன்னுடைய மூச்சை விட்டு 6 வருஷம் கழிச்சு அந்த மனுஷனை தூக்குனாங்களாம். அந்த 30 அடி ஆழத்திலிருந்து 6 வருஷம் கழிச்சு தூக்குனாங்களா. எல்லாம் நினைச்சாங்களா, அந்த அதிகாரிகள் நினைச்சாங்களா, கண்டிப்பா இவன் லூசா தான் வருவான் வெளியே வரும்போது. ஆனா வெளியே வரும்போது முன்னிருந்த நிலையை காட்டிலும் அதிக பிரகாசத்தோடு, அதிக தெளிவோடு அவன் வெளியே நின்று இயேசுவை பத்தி எல்லாருக்கும் சொன்னான் என்று வேதம் சொல்லுது. அங்கே அவனை குறித்து சொல்லியிருக்கு. அந்த புஸ்தகத்துல நான் வாசித்த போது ஆச்சரியப்பட்டேன். அங்க ஒரு இடத்துல நின்று அவர் சொல்றாராம், இந்த அதிகாரிகள் நினைச்சார்கள் என்னை தூக்கி இந்த குழியில் போட்டால் நான் பைத்தியக்காரனாய் சுற்றி திரிவேன், என்னுடைய வாழ்க்கை அதோட முடிந்து விடும் என்று நினைத்தார்கள். நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடிய திரளான ஜனங்கள் சொன்னாராம். என்ன சொன்னாராம் தெரியுமா? சொல்றாரு, எந்த அதிகாரியும் நினைக்க கூடாது ஒரு கிறிஸ்தவனை தூக்கி தனியா இருக்கக்கூடிய இடத்துல போட்டா அவன் தனித்து இருக்கக்கூடியவன் நீங்க நினைக்க கூடாது. கிறிஸ்தவன் என்னைக்குமே தனித்து விடப்பட்டவன் அல்ல. ஒரு கிறிஸ்தவனோடு வானத்தையும் பூமியும் படைத்த சகல வல்லமை உள்ள தேவன் அவனோடு எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சவாலாய் சொன்னாராம். அதுக்கு சாட்சி நானே என்று நின்று பேசினாராம். நல்ல கவனிங்கள், காணாத தேவனை விசுவாசித்து அந்த இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் பிரசங்கிக்க இந்த ரிச்சர்ட் உம்ரான் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலையிலும் தனித்து விடப்படவில்லை. காரணம், சந்தோஷிப்பிக்கிற இயேசு என் கூடவே தான் இருக்கு. எத்தனை பேர் கைகளை அசைத்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பாப்போம், இயேசுவே, நான் எந்த துன்பத்தில் இருந்தாலும் நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல, இயேசு என்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் போய் டாக்டர்கிட்ட கேட்டாரான், டாக்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன், சந்தோஷமாவே இருக்க முடியல, ஏதாவது மாத்திரை இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டாரான். டாக்டரே ஒரு நிமிஷம் குழம்பி போய் பிபிக்கு டேப்லெட் இருக்கு, சுகருக்கு டேப்லெட் இருக்கு, இதுக்கெல்லாம் இருக்கு, ஆனா நீ கேட்கறதுக்கு டேப்லெட் இல்லையாப்பா அப்படின்னாரா. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க ஒரு டேப்லெட் வந்துச்சுன்னா அவன் போட்டுட்டு எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருப்போம், என் பைத்தியமா சிரிச்சுட்டு தான் இருக்கணும். அது வேற மாதிரி ஆக்கிரும் நம்மள. ஆனா ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் என்ன பண்ணும்னா, பிரச்சனையை தாண்டி வர வைக்கும், சோர்வுகளை நிற்க நம்மளை செய்யும், பலவீனத்தில் நம்மளை பலப்படுத்தும். ஆண்டோடைய சந்தோஷம் என்ன பண்ணும்னா, எங்க தலைகுணம் ஏற்பட்டதோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எந்த இடத்துல நான் விடப்பட்டாலும் ஜெயத்தை தருகிற இயேசு என்னோட கூட இருந்து அவருடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்பி என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராய் அவர் என் கூட இருக்கிறார். உங்க பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருளை எண்ணி பார்க்கிறீர்களா? கிறிஸ்து இயேசு சிலுவைக்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருளை எண்ணி சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் பிதாவினுடைய வலது பாஷ்யத்தில் வெற்றி சிறந்தவராய் வீற்றிருந்தார். எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்க, என் பிரச்சனையில கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருளை நான் சுகந்தரிக்க விரும்புகிறேன் சொல்ற தேவ பிள்ளைகள் நம்முடைய இடத்துல எழுந்து நிற்போம். இந்த காலை வேளை நம்மை அர்ப்பணிப்போம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you Lord. Hallelujah. Hallelujah. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே,
நான் எந்த நிலையில் இருந்தாலும் தனியாள் அல்ல. சொல்லுங்க பாப்போம் வாய்களை திறந்து. அல்லேலூயா. எனக்காக செயல்படுகிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில் சந்தோஷத்தை இழந்து விடாதபடிக்கு, சந்தோஷத்தை ஆண்டவரே அவர்கள் ஒருபோதும் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, இன்றைக்கு நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, என்னுடைய சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள், அந்த சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே துக்கத்தோட வந்திருக்கலாம், கவலையோட வந்திருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம். இந்த இடத்தை விட்டு போகும்போது மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் போகிறார்கள், சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளைகள் போகிறார்கள். ஒருபோதும் தோல்வி எங்களை மேற்கொள்ள முடியாது. ஜெயம் தருகிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை தூக்கி விடுகிற எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறீர். எங்களுக்கு கரம் நீட்டி எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இரட்சகராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்த 6 நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரே துக்கம் நிறைந்த நாட்களாய் இருக்கலாம், ஆனால் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே துக்கம் எனக்குரியதல்ல, சந்தோஷத்தின் நாட்களை எனக்கு வைத்திருக்கிறீர். அந்த சந்தோஷத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கேட்ட உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆழமாய் சிந்திக்க வைக்கட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்வின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் ஆண்டவரே எதிர்ப்பின் நடுவில் இயேசு எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருளை நாங்கள் சுதந்தரிக்க இந்த காலையிலுடைய வசனத்தின் மூலமா எங்கள் ஆவி ஆத்துமாவை நீர் உயிர்ப்பித்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சந்தோஷத்தோடு உமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உம்முடைய பிள்ளைகள் நீர் ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. व्यसनமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் விருப்பத்தின்படியே, வாஞ்சையின்படியே நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்தி எங்களை உம்முடைய சந்தோஷத்தினாலே நீர் நிரப்புவீராக. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே ஒன்றும் எங்களுடைய வாழ்வில் நீ தருகிற சந்தோஷத்தை இழந்து போக பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த வாரத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய சவால்ல இதை தான் நீங்க நம்பணும், இதை தான் நம்பணும். என்ன பிரச்சனை ஆனாலும், என்ன சவாலானாலும் ஒன்றை மாத்திரம் நம்புங்க, ஆண்டவருடைய சந்தோஷம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்துல நான் நிலைத்திருக்கிறேன், அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அது நிச்சயமாய் என் வாழ்க்கையில் நடக்கும். அப்படி நீர் எங்களை சந்தோஷமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்குள் பூரிப்படைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. எல்லா கனம், மகிமை, துதி உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. சந்தோஷமா போயிட்டு வாங்க.